அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் வாடிவாசல் முன்பு 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மாட்டு உரிமையாளர்கள் டோக்கன் கிடைக்காததால் காத்திருப்பு போராட்டம். மேலும் உள்ளூர் ஆளுங்கட்சியினரால் சுற்று வட்டார கிராம மாடுகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் வாடிவாசல் முன்பு 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மாட்டு உரிமையாளர்கள் டோக்கன் கிடைக்காததால் காத்திருப்பு போராட்டம். மேலும் உள்ளூர் ஆளுங்கட்சியினரால் சுற்று வட்டார கிராம மாடுகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை துணை முதல்வர் உதயநிதி முன்னிலையில் நடைபெற உள்ள போட்டியில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. அலங்காநல்லூர் வாடிவாசல் முன்பு 100க்கும் மேற்பட்ட அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் மாட்டின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் தென்னை நாற்று பரப்பும் பணியும் தற்போது நிறுத்தி வைப்பு. கடந்த சில ஆண்டுகளாக உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இருந்து வருவதாகவும் மாட்டின் உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி தற்போது வரை கிடைக்காததால் பரிசு பொருட்கள் மற்றும் விழா மேடை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான உள்ளூர் மாட்டு உரிமையாளர்கள் காத்திருப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளுக்கு அனுமதி கிடைக்கும் வரை வாடிவாசல் முன்பு அமர்ந்து போராடுவதாக மாட்டின் உரிமையாளர்கள் அறிவிப்பு. உள்ளூர் காளைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை எனவும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கமிட்டியின் ஒருதலைப்பட்சமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு.